வணக்கம் நண்பர்களே. இந்த சந்திரமுகி படத்துல வடிவேல் நாசர் கிட்ட தனியா கூட்டிட்டு போயிட்டு, அண்ணே இவன் நமக்கு வேணானே, சொல்றத கேளுனே அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இப்ப பங்களாதேஷ்ல ஒரு சிச்சுவேஷன் மாறி இருக்கு. குறிப்பா இந்த ஆட்சியாளர்கள் பாகிஸ்தான் சொல்றத கேட்கலாமா இல்ல சைனா பேச்சை கேட்கலாமான்ற மாதிரியான ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு குழப்பத்துல இருக்காங்க சொல்லப்படுது. சமீபத்துல ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டிக்கல்ல மிக முக்கியமான பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். இது மட்டும் இல்ல, முக்கியமான தகவல்கள் வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மியான்மரோட இப்ப இருக்க இந்த ராணுவ ஆட்சியில் நடந்துட்டு இருக்க இந்த பிரசிடென்ட் இந்தியாவுக்கு 5 நாள் பயணமா வராருன்னு 5 நாளைக்கு முன்னாடியே நான் சொன்னேன். இந்த ஊடகங்களையும் நிறைய பேர் போட்டாங்க. எல்லா ஊடகங்களுக்கும் இது தெரியும். ஆனா இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களை இப்ப இந்த மியான்மரோட பிரசிடென்ட் சந்திச்சதுதான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் நியூஸா மாறி இருக்கு. அது எப்படி அமெரிக்காவோட எதிரிய இப்ப பிரைம் மினிஸ்டர் சந்திக்கலாம் அப்படி இப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இவரோட இந்த பயணம் பிரிட்டன் ஊடகம் இந்த பிபிசி எல்லாம் நாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்ன்ற ஒரு ஆர்டிக்கல் வேற போட்டிருக்காங்க. உலக நாடுகளே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு தேவையான இந்தியன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா. சோ மியான்மர் எதுக்கு தேவை? மியான்மர் இந்தியாவோட நெய்பர். நம்ம பார்டர் ஷேர் பண்றோம். கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டருக்கு மேல பார்டர் அவங்களோட நம்ம ஷேர் பண்றோம். இப்படி இருக்கும் போது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். இது வரைக்கும் இந்த எல்ஓசி மாதிரியோ இல்ல எல்ஏசி மாதிரியோ பார்டர் பிரச்சனைகள் இல்லைனாலும் நமக்கு அந்த பார்டர்ல என்ன மாதிரியான புதுவித பிரச்சனைகள் எழுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதுக்கான முயற்சிகள், அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும். சோ அதுக்கு அந்த நாட்டோட தலைவரோட தான் பேசணும். வேற யாரோட பேசுறது? இது மட்டும் இல்ல, இந்தியாவோட ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டா இருக்கு இந்த கலடன் இந்த ட்ரையாங்குலர் ப்ராஜெக்ட். இந்த 7 சிஸ்டர்ஸ் ஈஸியா கனெக்ட் பண்றதுக்கு இந்த கடல் வழியா போயிட்டு அப்படியே மியான்மர் வழியா 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சிகளை ஏற்கனவே தொடங்கணும். சோ அந்த ப்ராஜெக்டும் இந்தியா அவங்களோட தான் பேச முடியும். வேற யாரோட பேச முடியும்? சோ இப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் போது மியான்மரோட பிரசிடென்ட் ஒரு உறுதி அளிச்சிருக்காரு இந்தியாவுக்கு. குறிப்பா இந்தியாவோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட், இந்த பாதுகாப்பு ரீதியான விஷயங்கள்ல இந்தியாவுக்கு எதிராக எதுவும் நடக்காது, நாங்க செயல்படுத்த விட மாட்டோம். சோ அந்த குரூப் ஊடுருவல் இல்லாம அந்த குரூப் இங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை நாங்களும் ஒன்றிணைஞ்சு இந்தியாவோட ஒன்றிணைஞ்சு செயல்படுத்துவோம் அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்காரு. சோ இன்னைக்கு இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இந்தியா அவங்களோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி தான் ஜியோ பாலிடிக்ஸ் பிளே பண்ணுவாங்க. சோ குளோபல் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி பிளே பண்ணா அப்ப நாங்க என்ன பண்றதுன்றதுதான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் செக்யூரிட்டி அண்ட் பார்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டா எக்ஸாக்டா 1643 கிலோமீட்டர் பார்டர் நம்ம ஷேர் பண்றோம். சோ மிலிட்டன் ஆக்டிவிட்டிஸ் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு சில இன்டெலிஜென்ஸ் இன்புட் வந்தது. உக்ரைன்ல இருந்து ஒரு சில பேர் ட்ரோன்ஸ் டூரிஸ்ட் விசா இந்தியா வாங்கி அங்க அவங்க பார்டருக்குள்ள ஊடுருவி ட்ரோன் சிஸ்டம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த குரூப்புக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. சோ இவ்வளவு பிரச்சனைகள் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப அவங்க பிரசிடென்ட் கிட்ட இதை சொல்லணுமா வேண்டாமா? இது ஒரு பக்கம் இருந்தாலும் எக்கனாமிக்கல் கோஆபரேஷனும் இருக்கு. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியை இந்தியா மேற்கொள்றாங்க. அதை அலைன் பண்ணி நாங்க இருப்போம்னு இவரு உறுதி அளிச்சிருக்காரு. ஓகேங்களா? இப்ப ராணுவ ஆட்சியா இருந்தாலும் வேற வழி இல்லை. இந்தியாவுக்கு இப்ப அனுசரிச்சு போயாக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கும் இருக்கு. சோ இந்த சிச்சுவேஷன்ல நான் ஏற்கனவே சொன்ன கலடன் மல்டி மாடல் டிரான்சிட் ப்ராஜெக்ட் இந்தியா கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. தாய்வான் ட்ரைலேட்டர் ஹைவேஸ் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. சோ இது எல்லாமே கண்டிப்பா மியான்மர் அவங்களோட growth இப்ப போக்கஸ் பண்ண தொடங்கி இருக்காங்கன்னா இதையும் அவங்க போக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. பொருளாதார ரீதியா அவங்களுக்கும் டூரிஸ்ட் அந்த ரூட்டை பயன்படுத்தினாங்கன்னா அது மிகப்பெரிய அட்வான்டேஜா அவங்களுக்கு முடியும்ன்றதுதான் நம்மளோட கருத்து.
இருந்தாலும் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இந்தியா ரொம்ப முக்கியமா வந்து பின்பன் பண்ணிருக்காங்க. அவருக்கு வந்து அழுத்தங்கள் கொடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா மரிடைம் டிஸ்கஷன் நடந்திருக்கு. சைபர் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டா உடனே வந்து அங்க ஆட்கள் அனுப்பிச்சு போய் பார்க்கிற விஷயங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க. சோ இது இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ மியான்மரோட தலைவர் இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்கிறது, இந்தியா என்னென்ன விஷயங்கள் அவங்க அஜெண்டால இருந்ததோ எல்லாத்தையுமே வந்து புஷ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. சோ இதை நான் வந்து முதல்ல முக்கியமா பார்க்கணும்னு நினைச்சேன். இது தொடர்ந்து இப்ப நம்ம மெயின் மேட்ருக்கு வருவோம், நம்ம பங்காளி மேட்ருக்கு வருவோம். அதாவது JF-17 ஃபைட்டர் ஜெட்ஸ் உலகத்திலேயே மிக சொபிஸ்டிகேட்டடான ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பாகிஸ்தானுக்கு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இருக்கான்னு தெரியல. அவங்க சைனாவோட கொலாபரேட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. தேஜஸ் மாதிரி JF-17 வந்து ஒன்னும் அவங்க தயாரிச்சு கண்டுபிடிச்சு ப்ரொடக்ஷனை முழுமையா ஆக்கல. சோ அவங்க கொடுக்குறாங்க, டிரான்ஸ்பர் பண்றாங்க, நீ சொல்றத செய்யற. இப்படி இருக்கும்போது JF-17 நாங்க எப்படியாவது ஆர்டர் பிடிச்சு கொடுக்குறோம்னு ஒரு சேல்ஸ்மேன் வேலை பண்ணிக்கிட்டு இருக்க பாகிஸ்தான், பங்களாதேஷ் எங்களுக்கு பெரிய ஆர்டரு, கவலையப்படாதீங்க, நாங்க பங்களாதேஷ் இப்ப ஆட்சி மாறிடுச்சு, நம்ம சொல்றதான் கேட்பாங்கன்னு சைனா கிட்ட உறுதிமொழி அளிச்சுட்டு இன்னைக்கு JF-17 வந்து வாங்க போறாங்கன்ற ஒரு சில செய்திகள் வந்தது. நம்ம ஒரு சில மாதமாவே பார்த்துட்டு இருக்கோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே. சோ பங்களாதேஷ் ஏர்போர்ஸ் இதை வாங்கலாமா, இதை வந்து வாங்குறதுனால என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு யுரேஷியா ரிவ்யூல வந்து டாக்டர் அஞ்சுமன் இஸ்லாம் அப்படின்றவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டு இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல வந்து அவங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள், பல விஷயங்கள் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம JF-17 தொடர்ந்து இப்ப சமீபத்துல மிகப்பெரிய ஒரு கிராஷ் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்பேக்ட்ல வந்து ஒரு சில கிராஷ் ஏற்பட்டிருக்கு, ட்ரைனிங்ல வந்து ஒரு சில கிராஷ் ஏற்பட்டிருக்கு. JF-17 அதாவது பில்ட் குவாலிட்டியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க இன்டர்நேஷனல் லெவல்ல. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது JF-17 சைனாவே பெருசா பிரச்சாரம் பண்ணும்போது இப்ப பாகிஸ்தான்ல எவ்வளவு இன்சிடென்ட் நடந்திருக்கு, எவ்வளவு கிராஷ் ஏற்பட்டிருக்குன்னு எந்த டேட்டாவையும் அவங்க வெளிப்படையா கொடுக்க விரும்பல. ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க மறைக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும்போது அதை எந்த விதத்துல நீங்க நம்பி வாங்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விகளை இப்ப இருக்கிற பங்களாதேஷ் அரசாங்கத்துக்கு வந்து எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் ஏர்போர்ஸுக்கு வந்து இப்படி ஒரு லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி ஒரு நாடு காட்டுதுன்னா உடனே ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கிற விஷயங்களை தாண்டி நம்ம அவங்க கிட்ட வாங்கினோம்னா நாளைக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னா திருப்பியும் நமக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற விஷயங்களை சென்சிபிளா சொல்லியிருக்காங்க. ஆபரேஷனல் ரெடினஸ்ன்றது நம்ம அவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சோ பே ஆஃப் பெங்கால்ல நம்ம பேட்ரோலிங் பார்க்கறதுக்காக மட்டும் தான் JF-17 வாங்குறோம்னா அப்ப நம்ம முழுமையா யோசிக்கணும், இவ்வளோ காம்பேக்ட் ரெடினஸ் இருக்கா முதல்ல இந்த பிளைட்டுக்கு. சோ இத்தனை கிராஷ் ஏற்பட்டிருக்கு, ஏன் இவங்க மறைக்கணும், ஏன் இதை வந்து வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோ இப்படி ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்து இப்ப இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி இருக்காங்க. சோ இதை பாகிஸ்தானோட இந்த புதிய ஆட்சியாளர்கள், சாரி பங்களாதேஷோட இந்த புதிய ஆட்சியாளர்கள் வந்து காது கொடுத்து கேட்பாங்களான்னு தெரியல. ஆனா இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிப்ளமேட்டிக்கா நம்ம இந்த விஷயத்தை அணுகணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. குறிப்பா நம்ம வந்து ஒரு டிஃபென்ஸ் ஹார்ட்வேரை ஒரு நாடு கிட்ட இருந்து வாங்கணும்னா நல்லா ட்ரெடிஷனல் அலைஸா யோசிச்சுதான் வாங்கணும். சோ இப்ப இந்த ஹார்ட்வேரை பாகிஸ்தானோட நம்ம வாங்குறோம் அப்படின்னா சோ இது வந்து கண்டிப்பா இந்த பாகிஸ்தான் சைனா பங்களாதேஷோட டிஃபென்ஸ் ஆக்சஸ் வந்து உருவாக்கும். சோ முதல்ல பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் சைனாவோட பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறது வேற, டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறது வேற. சோ இந்த ரிலேஷன்ஷிப்னால நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்ல நமக்கு பைலேட்டரல் ஏதாவது ஒரு உதவிகள்னாலோ இந்தியா தான் நமக்கு முதல்ல வந்து நிக்கிறாங்க. சோ அவங்களோட உறவுகளை வந்து மெயின்டைன் பண்ணணும், அவங்களோட உறவுகளையும் நம்ம யோசிக்கணும். சோ இந்த மாதிரி இப்ப நடக்கிற இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பிரச்சனைகள்ல இந்தியா பாகிஸ்தான் சைனா நம்ம யோசிக்காம பேலன்சிங் ஆக்ட வந்து கொண்டு வரணும், டொமஸ்டிக் ஸ்டெபிலிட்டியை வந்து கொண்டு வரணும். சோ இப்ப தேவையில்லாத இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பிரச்சனைகள், அதுவும் குறிப்பா பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனைகளுக்குள்ள பங்களாதேஷும் உள்ள இழுக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. சோ இதுல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி ரிலேஷன்ஷிப் இந்தியாவோடையும் சரி பங்களாதேஷோடையும் சரி பாகிஸ்தானும் சொல்லி கொஞ்சம் பேலன்சிங்கா தான் நம்ம வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சென்சிபிளா ஒரு ஆர்டிக்கல் வந்து போட்டிருக்காங்க. சோ இந்த ஆர்டிக்கல்ல கண்டிப்பா மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் மக்களை பொறுத்துதான்
எங்களோட ஃபாரின் பாலிசிஸ் அப்படின்னு இப்ப சமீபத்துல இந்த புது ரஹ்மான் இருக்காரு இல்லையா, புதுசா வந்து ஆட்சி செய்யற தலைவர் வந்து சொல்லியிருந்தாரு பங்களாதேஷ்ல. சோ இப்படி இருக்கும்போது அவரோட இந்த சைனாவோட பயணம், முதல்ல இந்தியாவுக்கு தான் வருவாங்க, பட் இப்ப சைனாவுக்கு போறாங்க. சைனாவோட இந்த பயணம் எப்படி மாறுபட்டு இருக்க போது. சோ அவர் வந்து இப்ப இந்த JF-17 வந்து டிஃபென்ஸ் ரீதியா எடுத்துட்டு போக போறாரா, இல்ல ட்ரெடிஷனல் இந்தியா டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நம்ப போறாங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு திட்டங்கள் வச்சிருக்காரா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனா அதே சமயத்துல நல்லா பாருங்க, இப்ப இன்னைக்கு வந்து ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவா பங்களாதேஷ்ல ஒரு போராட்டம் நடந்திருக்கு. ஒரு பிரிட்ஜ் மேல ஒரு நிறைய இளைஞர்கள் கூட்டம், நிறைய பேர் மக்கள் வந்து வீதிக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஷேக் ஹசீனா வரணும் அப்படின்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சோ அதாவது மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு அங்க அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இப்ப பங்களாதேஷ் சூழ்நிலையை பொறுத்தளவு அவங்களுக்கு இவங்க சென்சிபிளா எடுத்து சொன்னாங்களோ இல்லையோ, நல்லா யோசிங்க. இலங்கையோட நலனை யோசிச்சுட்டு முடிவெடுங்க. அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்றதுதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. சோ பங்களாதேஷோட ஃபியூச்சரை பொறுத்து இப்ப இலங்கை எடுத்த முடிவுகள்னால எப்படி மாறுபட்டு இன்னைக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு இலங்கை அரசாங்கம் அதை உணர்ந்து, இப்ப இருக்கிற அரசாங்கம் உணர்ந்து இந்தியாவோட இவ்வளவு நெருக்கமா செயல்பட்டு இருக்காங்கன்றதை யோசிச்சு செயல்படுத்தணும். சோ இதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச தகவல். கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, இல்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல டைரக்டா மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். சோ கடைசிக்கும் பார்த்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.